இப்போ ராக்கெட் ராஜா அப்படிங்கிறவரே வந்து நம்ம எல்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் ரொம்ப காலமா. நீங்க 3 பேரும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எல்லாமே A+ கேட்டகரி ரவுடிஸ். பிளான்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்டு கிரைம், அதுவும் தலைநகரான சென்னையிலேயே நடந்தது. அதை சுற்றி நடந்தது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நடுவீரப்பட்டு லெனின் தாம்பரம் பக்கத்துல இவர் மீது 28 கிரிமினல் கேசஸ். அந்த 28ல பாத்தீங்கன்னா 6 மர்டர், 12 அட்டெம்ப்ட். நெற்குன்றம் சூர்யா அவர் மீது பாத்தீங்கன்னா 64 கிரிமினல் கேசஸ். இந்த ராக்கெட் ராஜா மீது 20 கேசஸ் இருக்கு. அதுல 5 மர்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா 6 அட்டெம்ப்ட். கோர்ட்டு வராங்கன்னா கோர்ட் வேலையை முடிச்சு டேரக்டா கிளம்பி போயிருந்தோம். ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வருவாங்க. அதுதான் இந்த 1 இயரோட செக் பாயிண்ட். இவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி சென்னைக்குள்ள வரும்போது பண்ணும்போது இவங்க வந்து நிறைய வந்து கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறது தெரிய வந்திருக்கும். இந்த 1 இயர்ன்றது தேவைப்பட்டால் பின்னரும் நீட்டிக்கப்படலாம். சாட்சியங்கள் கலைக்கப்படுகின்றன, சாட்சியங்கள் மிரட்டப்படுகின்றன. சாட்சி இருக்கிறது உண்மை. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். லெனின், ராக்கெட் ராஜா, சூர்யா உங்க 3 பேரும் சென்னைக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற இந்த உத்தரவை தாண்டி முதல்ல உங்களுடைய குற்ற பின்னணி என்ன ஆகும்? ஏன்னா இப்போ ராக்கெட் ராஜா அப்படிங்கிறவரே வந்து நம்ம எல்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் ரொம்ப காலமா. திரும்ப அந்த யுவராஜ் அவர்கள் பரோல்ல வெளில வந்தப்போ அந்த போட்டோல இருந்தப்பதான் திரும்ப ராக்கெட் ராஜான்னு எல்லா பக்கமும் பேச முடிஞ்சது, நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒண்ணு. ரெண்டாவது, இங்க 3 பேரும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எல்லாமே A+ கேட்டகரி ரவுடிஸ் தான். ஓகே, ஏன்னா ஒரு ஹிஸ்டரி ஷீட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பெல்லாம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து எந்த குற்றங்கள் நடந்தாலும் நம்ம உடனே எல்லாரும் காமன் பீப்புளே எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, சரி ஓகேங்க அவங்களோட குற்ற சரித்திர பின்னாடி என்ன நம்ம தெரிஞ்சுப்போன்ற அளவுக்கு மக்கள் இப்ப ஆயிட்டாங்க. ஓகே, A+, A, B, C கேட்டகரி ரவுடிஸ் அந்த மாதிரி மக்கள் ஆயிட்டாங்க இப்போ பாக்குறதுக்கு. சோ இவங்க எல்லாருமே A+ அப்படிங்கறதுனால பார்த்தோம் அப்படின்னா, அந்த A+ல யார் யார் வருவா அப்படின்னா ரொம்ப கொடூரமான குற்ற செயல்கள்ல ஈடுபடுறவங்க தான். ஓகே, கொலை முயற்சி இதுல ஜாஸ்தி வந்து இன்வால்வ் ஆறவங்க தான். அது கீழே வந்து உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து, கொள்ளை அதெல்லாமே வரல. கூலிப்படையும் இதுல அடங்குமா? கூலிப்படையும் இதுல அடங்கும். அதாவது உயிரெடுக்கிற சம்பவங்கள் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு A+ கேட்டகரியில வரும் இந்த இடத்துல. ஓகே, ஆனா சூழ்நிலை காரணமாக ஒரு கொலை நிகழும், அதுவும் இதுல வருமா? சூழ்நிலை காரணமா இல்ல ப்ரொவோக் ஆகி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து லைக் இன்னொன்னு நம்ம நல்லா பார்க்கணும். A+ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாம் ஹாபிச்சுவல் அஃபெண்டரா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிரைம் வந்து நம்ம எப்பவுமே ஒரு செயல் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குதுனாவே 3 விஷயத்துக்கு நடக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடக்கலாம். பட் அதை நியாயப்படுத்த முடியாது. அந்த இடத்துல ஒரு மினிமல் ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கணும். நான் அடிச்சு உதச்சு கொண்டுட்டேங்க செல்ஃப் டிஃபென்ஸ் எடுக்க முடியாது அந்த இடத்துல. ரெண்டாவது வந்து அவுட் ஆஃப் சடன் ப்ரொவோகேஷன், அந்த வாக்குவாதம் வாய்வார்த்தம் முற்றி போய் நடக்கிறது. மூணாவது இஸ் a planned and well organized crime. அதாவது நம்ம லா லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலா எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஆக்ட். அதனால என்ன கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஆக்ட். இந்த A+, எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த 3வது கேட்டகரி தான் உள்ள வரும். வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டட். அவங்களுக்கு வந்து இந்த குற்றம் நடந்தா பின்னாடி தண்டனை உறுதின்றதும் தெரியும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு விஷயத்தை இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ரவுடிசம் எடுத்துக்கோங்களேன். ரவுடிசம் வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு ஆக்சுவலி அந்த இடத்துல. இந்த ஒரு 3 விஷயத்துக்காக எப்படின்னா அதை விசாரிப்பாங்கல்ல, பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த 3 ரீசனா இருக்குங்க. இந்த 3த்துல ஏதாவது ஒரு ரீசனா நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா தொழில் போட்டியா இருக்கலாம். இந்த குரூப்புக்கும் குரூப் A, குரூப் B தொழில் போட்டியா இருக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ஏரியால யார் கெத்து, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஓகே, மூணாவது என்னன்னா ஒருத்தர் இடத்த ஒருத்தர் பிடிக்கணும்ன்றதுக்காக நடக்கக்கூடியதா இருக்கலாம். அது குழுக்குள்ளே நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடக்கும். இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அப்பா கொலை பண்ணதுக்கு பையன் வந்துட்டு இங்க பழி வாங்குறான் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. 15 வருஷம் கழிச்சு நடத்தப்பட்ட பழி வாங்கும் படலமை, 20 வருஷம் கழிச்சு நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பரம்பரையா இல்ல இந்த குரூப்பை சார்ந்தவங்களை இவங்க வெட்டுறது, அந்த குரூப்பை சார்ந்தவங்க இந்த மாதிரி மாத்தி நடக்கும். இதுதான் வந்து ரவுடிசமோட ஒரு மெயின் டேகாவே இங்க பார்க்கப்படுது. போலீஸும் இந்த நூலை புடிச்சுதான் இன்வெஸ்டிகேஷன்ஸே இப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி. ஏன்னா ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசம்பருக்கு அப்புறம் அந்த அன்நெசசரி இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தா நிறைய ஒரு பக்கம் எந்த அளவுக்கு கேர்ள் ரிலேட்டட் ஹராஸ்மெண்ட் கேசஸ் ஃபைல் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலா ரவுடிசம் கொலைகள் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுல நிறைய பாத்தீங்கன்னா நான் இப்போ திருந்தி வாழ்றேங்க, என்ன வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஆச்சு. அதுவும் தலைநகரான சென்னையிலேயே நடந்தது. அதை சுற்றி நடந்ததுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்.
ஏன் நான் சொல்றேன்னா அப்ப எல்லாருமே மக்கள் கேட்பாங்க, அப்ப வேற ஊர்ல நடந்தா பரவாயில்லையா, அப்போ வந்து ஐ மீன் சென்னையில மட்டும் நடந்தா அது அப்படி இல்ல. செக்யூரிட்டி காரணம் கருதி ஒரு டெவலப்டான ஏரியா, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வந்துட்டு இது நடக்குதா அப்படின்னும் போது அதுல நிறைய இன்வால்வ்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்து பண்றவங்க, கூலிப்படையை ஏவி விட்டு வந்து பண்ணக்கூடிய கொலைகள் தான் ஜாஸ்தி நடந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இப்ப ஒரு குற்றப்பெண்ணில இருக்க ஒரு நபர் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் தொடர்ந்து பண்றாங்க, காத்திருந்து பண்றாங்கன்னா அந்த நபரை வந்து கண்காணிப்பாங்களா இயல்பாக காவல்துறை? கண்டிப்பா. ஏன்னா இங்க சர்வேலன்ஸ் இருக்குல்ல, உளவுத்துறை. இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் ஏன் வந்திருக்கு ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா 25 வருஷத்துல இதான் முதல் முறை. ஓகே, ஏன் வருது அப்படின்னா ஐஎஸ் எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு அந்த உளவுத்துறைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஐஎஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன அவங்க வேலை, அசம்பாவிதம் ஏதாவது நடக்க போகுது. ஏன்னா ப்ரிவென்ஷனுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடப்படுது. இப்போ நீங்க 144 தடை உத்தரவே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த A+A கேட்டகரி ரவுடிஸ் எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகே, வை பிகாஸ்னா இவங்களால ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா கலவரம் இவங்களால ஏற்பட்டுருச்சுன்னா, ஏன்னா இப்போ நிறைய கொலைகள் நடக்கும் போது அந்த கூலிப்படைகள் ஏவி விட்டுப்படும் போது கலவரத்திலயும் நிறைய கொலைகள் நடக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஓகே, யார் அந்த மெயின் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறவங்களை தூக்கி உள்ள வச்சுட்டா இந்த அசம்பாவிதங்களை நம்ம தடுத்து விடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கட்ட விஷயமா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அந்த காரணங்கள் எல்லாம் கருதி தான் இதுல ஐஎஸ் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இதுலயும் உளவுத்துறையின் காரணமாக ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதுல நுண்ணறிவு பிரிவு ஜேசி தர்மராஜ், ஓகே, அவரோட கண்காணிப்பு கீழே இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் இந்த போதைப் பொருள் சம்பந்தமான தடுப்பு இருக்கு இல்லையா, ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை ஃபுல்லா இப்ப கண்காணிக்க போறாங்க. இந்த ஒரு வருஷம் இவங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அது குறிப்பா அந்த ஓராண்டு என்ன காரணம், அதுதான் மக்களுடைய கேள்வி. வந்து வரக்கூடாதுன்றத புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஒரு ஆண்டு என்ன, அதுக்குள்ள அப்புறம் புனிதரா மாறிடுவாங்க. ஏங்க மாறுறதுனா எப்பயோ மாறி இருக்கணும். இந்த ரீசெண்டா நம்ம வர்ச்சூர் செல்வம் இதெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, ஆமா, போடுறோம்னு சொல்லி அவர் அங்க இருந்து வந்து நான் திருந்தி வாழ்றேன் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ராக்கெட் ராஜாவே பார்த்தோம்னா 2018 நம்ம வேணா நெக்ஸ்ட் டைம் ராக்கெட் ராஜா பத்தின விவரங்கள் பார்க்கலாம். ஓகே, பட் ஆனா ராக்கெட் ராஜா பாத்தீங்கன்னா 2018 21க்கு அப்புறம் அவர் எந்த ஒரு குற்ற சம்பவங்களும் ஈடுபடல விஷயம். இவரும் வந்துட்டு நான் எதுலயுமே ஈடுபடலங்க, திருந்தி வாழக்கூடிய ஒரு இப்படி புரிஞ்சுக்கலாமா, நேரடியா ஈடுபடலன்ற மாதிரி என்ன புரிஞ்சுக்கலாமா? இல்ல நாங்க வந்து புரிதலுக்காக தான். இல்ல ஓகே இல்ல சி அதுதான் இங்க சஸ்பெக்ட். உங்களுக்கு புரியுது ஆக்சுவலி. இப்போ என்னன்னா ஒரு சம்பவத்துல நேரடியா ஈடுபடுறதுக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு சின்ன ரவுடியா இருக்கப்போ, ஓகே, அடுத்தடுத்த லெவல் ஆஃப் போய் உட்காந்துட்ட அப்புறம் ஒரு கால் பதிச்சிட்ட அப்புறம் இங்க எல்லாருமே பண்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இவங்க வந்துட்டு இவங்க தான் பிளான் பண்ணி கொடுத்தாங்க, இவங்க தான் ஆட்களை சேர்த்தாங்க, which means it amounts to conspiring act தானே. ஒரு இதை வந்து ஒரு விஷயத்த வந்து களத்துல இருந்து நேரடியா பண்ணாலும் அதே குற்றம் தான், வெளியில இருந்து அதுக்கான விஷயத்த அங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாலும் அதே குற்றம் தானே. ஓகே, அதை இவங்க பண்றாங்களோ அப்படிங்கிற சஸ்பெக்டின் பேரும் ஒண்ணு இருக்கு இந்த ஓராண்டு காலம் தடை விதிப்புக்கு இந்த இடத்துல. ஓகே, அதுதான் ரீசனா இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி புனிதர்களும் கிடையாது, புனிதர்களா மாற போறதும் கிடையாது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்க திருந்தி வாழ்றாங்கன்னும் போது எஸ் நம்ம இந்தியன் லா சிஸ்டம் இஸ் அகைன் எப்படி இருக்குன்னா ப்ரிவென்டிவ் பேஸ் பண்ணி தான் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அதாவது நம்ம ஸ்டில் வந்து டெத் பெனால்ட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கும், டெத் பெனால்ட்டி வேணான்றோம், உயிர் எடுக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஓகே, திருந்தி வாழ நம்ம அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும், என்னது ரிஃபர்மேட்டிவ் தியரின்னு சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல. ஓகே, ஒருத்தவங்களை அவங்களோட குற்ற செயலை வந்துட்டு அவங்களே ரியலைஸ் பண்ணி அவங்களே மாத்திக்கிட்டு வெளில வரக்கூடியது ரெஃபர்மேட்டிவ் தியரி இந்த இடத்துல. ஓகே, அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு திரும்ப 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 நம்ம சான்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி இங்க எத்தனை குற்றங்கள் அப்படி இப்படின்னு பார்க்க போனாலே பாத்தீங்கன்னா அது லிஸ்ட் எங்கேயோ போகுதுன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த லெனின் பாத்தீங்கன்னா நடுவீரப்பட்ட லெனின் தாம்பரம் பக்கத்துல இவர் மீது 28 கிரிமினல் கேசஸ் இருக்கு. அந்த 28ல பாத்தீங்கன்னா 6 மர்டர் 12 அட்டெம்ப்ட் டு மர்டர். ஓகே, இதுல எங்க இருந்துங்க அவங்க திருந்துறதுனா முத வாட்டியே திருந்திருக்கணுமா இல்லையா? 28 கொலைகள். ஆனா எப்ப வேணா ஓகே அது கேட்கலாம், எங்களுக்கு எப்ப வேணா நாங்க திருந்தலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் அவங்க சாய்ஸ். ஓகே, அது வந்து வார்த்தையில மட்டும் இல்ல செயல்லையும் காமிக்கணும். ஓகே, லெனின். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சூர்யான்னு சொல்றோம், நெற்குன்றம் சூர்யா, அவர் மீது பாத்தீங்கன்னா 64 கிரிமினல் கேசஸ் இருக்கு. அந்த 64ல 5 மர்டர் 11 அட்டெம்ப்ட் டு மர்டர். இந்த ராக்கெட் ராஜா மீது 20 கேசஸ் இருக்கு, அதுல 5 மர்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா 6 அட்டெம்ப்ட் டு மர்டர். இவ்வளவு ஒரு கேசஸ் இருக்க குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மூவருமே இந்த இடத்துல. ஓகே, அதனாலதான் செக்ஷன் 51A ஆஃப் சென்னை சிட்டி போலீஸ் ஆக்டுல எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது வெளியேற்றுதல் ஆணை போட்டுதான் இவங்க ஒரு வருஷத்துக்கு உள்ள வரக்கூடாது. இல்ல அடிப்படைக்கு இந்த ஒரு ஆண்டு எதற்கு, இந்த ஒரு ஆண்டுக்குள்ள என்ன நடந்துற போகுதுன்னு அவங்க கேக்குறாங்க. தேர்தலுக்காகவா அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதனாலதான் தலைநகரங்கள்ல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அதனாலதான் இவங்க தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ராக்கெட் ராஜா தரப்புலன்னா இது அரசியல் ரீதியாக எங்களுக்கு வைக்கப்படுகின்ற செக்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்கான விளக்கங்களும் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா ஓராண்டு காலம் இவங்க சென்னைக்குள்ள வரக்கூடாது, ஆனா 2 விஷயத்துக்காக இவங்க வரலாம். ஓகே, சென்னைக்குள்ளேயும் வரக்கூடாது, சென்னை மாநகர காவல் ஆணையரகத்துக்குள்ளேயும் வரக்கூடாது. பட் 2 விஷயம் இஸ் அன் எக்ஸம்ஷன். ஒன்னு என்ன அப்படின்னா ஆல்ரெடி பெண்டிங் இருக்கு இல்லையா,
அந்த கேசஸ்க்காக கோர்ட் அட்டன் பண்ணிட்டு போகலாம். கோர்ட் வராங்கன்னா கோர்ட் வேலையை முடிச்சுட்டு டேரக்டா கிளம்பி போயிடணும். நடுவுல யாரையும் மீட் பண்றதையோ எந்த விதமான சம்பவங்களையும் ஈடுபடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, அந்த கேசஸுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரின்னு ஏதாவது கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த என்கொயரியை மட்டும் வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு டைரக்டா போயிடணும். அதுக்கும் இங்க ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது இங்க இது இருக்கு இல்லையா, டி நகர் துணை ஆணையர் சார்பில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, காவல் ஆய்வாளர் ஒருத்தர் ஆணைக்குடி ராக்கெட் ராஜா தரப்புல இருந்தே போயிட்டு அவங்களுக்கு ஒரு சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அந்த சம்மன்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ராக்கெட் ராஜாவோட பின்னணிகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா இங்க என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, 1998 நடந்த ஒரு கொலை முதல் விஷயம். ஓகே, அதுல ஸ்டில் ஓகே யாருமே சாட்சி சொல்ல வராததுனால அந்த கேஸ் சாட்சின்னு முன் வராததுனால வந்து நீதிமன்றம் வந்துட்டு இப்போ ஒரு கேசஸ் வருது அப்படின்னா எப்படி ஜட்மெண்ட் வரும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வந்துட்டு இவர் தான் குற்றவாளின்றத நிரூபணம் ஆயிடும். ஓகே, அதாவது இவர் தாங்க அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் வந்துடும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் குற்றவாளி இல்லைன்னு வந்துடும். ஓகே, இன்னொன்று தான், மூணாவது தான் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இந்த இடத்துல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வரும் அந்த இடத்துல. அந்த ஆதாரங்கள் ஏன் இல்லாம போகுது, அதுதான் இந்த 1 இயரோட செக் பாயிண்ட்டுங்க. இல்ல அதுல கூட சாட்சி சொல்ல யாரும் முன் வரலையா, இல்ல சாட்சி சொல்ல வந்தவங்க பின்னாடி வரலையா? சாட்சியங்கள் கலைக்கப்படுகின்றன, சாட்சியங்கள் மிரட்டப்படுகின்றன. இதுதான் சாட்சி இருக்கிறது உண்மை. அதுதான் நீங்க இப்போ படியேறல. அதேதான். ஏன்னா ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நிறைய விட்னஸ் இருக்காங்கல்ல, நிறைய கேசஸ் இப்ப கேட்கலாம், ஏங்க 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 6-10 வருஷம் ஆகுதுன்னா டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் எதனால நடக்கும்? சம்பந்தப்பட்ட விட்னஸ் கோர்ட்டுக்கு வராததுனால தானே நடக்குதுங்க. ஓகே, அப்படி அவங்க கோர்ட்டுக்கு வராதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு இங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா வேண்டாமா? இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு விஷயம் பார்த்திருப்போமே, 12-10 வருடங்கள் கழித்து அந்த பாதிக்கப்பட்ட பெண், போக்சோ வழக்குல பாதிக்கப்பட்ட பெண் இப்ப வந்து இது கொடுத்திருக்காங்க தீர்ப்பு. ஐ மீன் அவங்க வந்து சாட்சி கொடுத்ததுனால அவங்க எல்லாருக்கும் இப்ப வந்து 10 வருடம் வந்து இங்க தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு தலா. ஓகே, அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கேயுமே ஃபுல் ப்ரொடெக்ஷனோட தான் கூட்டு வந்திருக்காங்க அவங்க. இதுதான் நம்ம சொல்ற விட்னஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அந்த இடத்துல. அப்ப இவங்க உள்ள வரும்போதெல்லாம் இவங்க மிரட்டிட்டு போறாங்கன்றதா விஷயமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2001 எக்மோர்ல கட்டத்துறை வழக்கு, ஐ மீன் கொலை வழக்கு இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது. இன்னொன்னு இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2018 தேனாம்பேட்டை காவல் நிலையத்துல வந்து ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கு, அதுவும் இன்னும் நடந்துட்டு இருக்கு ராக்கெட் ராஜாக்கு எதிராக. இந்த 3 வழக்குலயும் பாத்தீங்க அப்படின்னா சாட்சி சொல்ல யாரும் வராதது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த சாட்சியங்கள் எல்லாம் கலைக்கப்படுகின்றன. அந்த ரீசனுக்காக விளக்கம் கேட்டு ராக்கெட் ராஜாக்கு இங்க டி நகர் அதான் காவல்துறை தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனுக்கு அவங்க கொடுத்த பதில், அவங்களோட அட்வொகேட்ஸ் கொடுத்த பதில் வந்து விளக்கங்கள் ப்ராப்பரா இல்லாததுனாலதான் இந்த ஒரு டர்ன் எடுத்திருக்கு இந்த விஷயம். ஆனா இதுல 2 பேருக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்குல்ல, அது அப்படி கடந்து செல்ல முடியாதுல்ல. அரசியல் அழுத்தம் தான் காரணம்ன்றத வந்து அவங்க காட்டுறாங்க. குறிப்பா ஆளுங்கட்சி மேலேயே அவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ராக்கெட் ராஜா மாதிரியான ஆட்கள் வந்து தேர்தலில் நான் நிற்க கூடாதுன்றதுக்காக இந்த திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்னு. இது அப்படி கடந்து போக முடியாதுல்ல, ஓரளவுக்கு இது உண்மை இருக்கு. ஏன்னா பழங்காட்டுப்படை கட்சியினுடைய தலைவர் தானே அவரு. அது மட்டும் இல்லாம இங்க லெனினும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டியலின மாநில செயலாளர் தான் இவர். அதாவது பிஜேபி ஆபீஸ் சூர்யா 3 பேர் அப்படிதான் இருக்காங்க. 3 பேருமே அப்படிதான் இருக்காங்க. சூர்யாவும் வந்து இந்த இடத்துல கட்சி சம்பந்தம் சார்ந்தவராக தான் இருக்கிறாங்க. ஓகே, சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்களேன். நம்ம ஒரு கட்சியில நிக்கிறாங்க ஏதோ ஒரு பொறுப்புல அப்படின்னாலும் அவங்க பின்னாடி எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இருக்கக்கூடாது தானே. அதுவே ஒரு பேஸ் லைன் தானே அந்த இடத்துல. ஓகே, இல்ல குற்ற வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்க கூடாது, நான் அப்படி புரிதலுக்காக கேட்கலாம். குற்ற வழக்கு இருக்கும், அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்க கூடாது, தண்டனை பெற்ற நபராக இருக்கக்கூடாது, அப்படி நான் புரிஞ்சுக்கலாம். சரி, தண்டனை பெற்ற நபரா இருக்கக்கூடாது, சரி, அது அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியும் பார்த்தா கரெக்ட், நீங்க சொல்றது வந்து நிறைய இடத்துல கான்ட்ரடிக்டரி ஆகும். குற்ற வழக்குகள் நிறைய பேர் இருந்துகிட்டே இப்ப பதவியில இருக்கக்கூடியதும் நம்மளால பார்க்க முடியுது. உள்ள போயிட்டு வந்தவங்க ஜாமீன்ல வந்து பதவியில வகிக்க கூடவங்களையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல. உங்க ட்ரையல்ன்றவாங்க நடந்துட்டு தானே இருக்கு, which has not been proven. ஓகே, அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த கேஸ்லயும் அவங்க நிறைய வழக்குகளாக உள்ள போயிட்டு வெளில வருது. இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து ஒரு குற்றம் செயல் நடத்துறீங்க, எஃப்ஐஆர் போடப்படுது, அதுக்காக நீங்க உள்ள போறீங்க, பெயில்ல வெளில வரீங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது, ஸ்டேட்மெண்ட் வாங்கப்படுது, ஃபைனலா ட்ரையல்ல வந்து ப்ரூவ் ஆகும்போது தான் நீங்க உடைச்சிடுறீங்களே அதை. நம்ம அடிப்படையில் என்ன கேட்கறாங்கன்னா, மக்களோட புரிதல்னா குற்றம் நடந்ததாக, குற்றம் நடத்தப்பட்டதாக, குற்றவாளியாக அப்படின்றது வந்து எல்லாமே வந்து அதேதான். ஆனா இவர் தான் சுட்டி காட்டாத வரைக்கும் அவர் கட்சியில இருக்கலாம்ல. எவிடன்ஸ் மேட்டர்ஸ். அதான் நம்மளே சொல்ல. இப்ப லெனின் தரப்புலயும் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வழக்கின் சாட்சியங்களை மிரட்டுவதற்காக தான் லெனினும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்க. அதாவது வழக்கறிஞர் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குற்ற பின்னணியில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியல் கட்சிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்க இப்ப எப்படி சொல்றது, இதுல பின்வாங்காம இல்ல பின்வாங்காம எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம காமன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன்,
ஒரு விஷயமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரூவ் ஆகாது ரெண்டாவதுங்க. ஓகே, முதல்ல வந்துட்டு இந்த ஜெயில போயிட்டு வர்றது இது அதெல்லாமே வந்து இவங்க எப்படி மக்களுக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருப்பாங்கன்றது தானே இங்க விஷயம். அந்த காலத்துல தியாகிகள் போயிட்டு வந்தாங்கன்னா மக்களுக்காக போராடி போயிட்டு வந்தாங்க. ஓகே, இங்க ஒரு ரவுடிசம்ல ஈடுபடுறதோ இல்ல வேற விதமான ஒரு என்ன குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரதை நம்ம எந்த விதத்துல எடுத்துக்க முடியும்? ஏன்னா இங்க யுவராஜ் அவர்கள் கொலை செய்ய விஷயத்துல எல்லாம் என்ன பார்த்தாங்க, பணங்காட்டு படைன்றதாகட்டும் இல்ல வந்துட்டு அவருக்கு வந்து மாணவர்கள் படை இருக்கிறதாகட்டும், கேட்டா என்ன தப்பு எங்க ஜாதிக்காக நாங்க பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதனால ஒரு உயிரை எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கறது தான் விஷயம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 1 வருஷம் அது என்ன பீரியட் அப்படின்னா, காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி சென்னைக்குள்ள வரும்போது பண்ணும்போது இவங்க வந்து நிறைய வந்து கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறது தெரிய வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, இது எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காகவும் அது வந்துட்டு எல்லாருக்கும் இங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு பப்ளிக் ப்ரொடெக்ஷன் அண்ட் பீஸை கருதி மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல இவங்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த 1 இயர்ன்றது தேவைப்பட்டால் பின்னரும் நீட்டிக்கப்படலாம். இந்த 1 வருஷம் இஸ் அ சர்வைலன்ஸ் பீரியட் தான், which is not a fixed period. 1 வருஷம் குறைய போறதும் இல்ல அதிகமா போதானும் இப்ப தெரியாது. இந்த 1 வருடங்கள்ன்றது வந்து சர்வைலன்ஸ் பீரியட். இதை தாண்டி தான் அதுக்கப்புறம் அது முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயமே ஆக்சுவலி. ஏன்னா இங்க போலீஸ் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது, அவங்க கூடவே இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4300 ரவுடிஸ் இப்போ சர்வைலன்ஸ்ல வைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா 476 மேஜர் கிரைம் பண்ணவங்க, 223 மைனர் கிரைம் பண்ணவங்க. ஓகே, இதுல லிஸ்டும் போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது A+ எத்தனை பேரு, A எத்தனை பேரு, B அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 39 பேர் வந்துட்டு 39 பேர் A+ல இருக்கவங்க கன்விக்ட் பண்ணவங்களும் இது கீழே வைக்கப்பட்டிருக்காங்க. பரோல்ல வந்துட்டு போறது, பெயில்ல வந்துட்டு போறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த OCU நம்ம சொல்றோம்ல, ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட், இதுக்கு கீழே கிட்டத்தட்ட 32 A+ கேட்டகரி ரவுடிஸ் சர்வைலன்ஸ் கீழே இருக்காங்க, 108 A கேட்டகரி ரவுடிஸ், அதுக்கப்புறம் 325 B கேட்டகரி ரவுடிஸ், 549 C கேட்டகரி ரவுடிஸ். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இவங்க அரெஸ்ட் பண்ணவும் பட்டிருக்காங்க வெவ்வேறு வழக்குகள்ல. இவங்க இப்ப சர்வைலன்ஸ்ல இருக்காங்க. 417 பர்சன்ஸ் அண்டர் கூண்டாஸ் ஆக்ட். இவங்க எல்லாமே இப்ப சர்வைலன்ஸ்ல கொண்டு வரப்பட்டிருக்காங்க. நாட் ஒன்லி இந்த 3 பேர் மட்டும் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் அவங்க என்ன சொல்றது இங்க கன்ஃபர்மேஷனா இருக்கு அப்படின்னா, இந்த 3 பேரை டார்கெட்டிவா நடத்தப்பட்ட விஷயம் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் we are bringing everyone under like surveillance. இதுதான் போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அஃபீஷியல் ஒரு நோட்டீஸ் இந்த இடத்துல. நமக்கு இப்படி ஓராண்டு அந்த 3 நபர்களுடைய கைகள் கட்டப்பட்ட பிறகு என்ன நடக்க மாட்டேது? என்ன நடக்கும்னா, அவங்க என்ன டார்கெட்டிவா இந்த இடத்துல சொல்றாங்க ஆக்சுவலி, கேஸ் ப்ராப்பரா போகணும், கேஸை உடைக்கக்கூடாது, அதுக்கான விஷயங்கள் மேபி இந்த 1 இயர்க்குள்ள இந்த கேஸை ஸ்பீட் அப் பண்ற ஒர்க்ஸும் இந்த இடத்துல நடக்கலாம். ஏன்னா நம்மளே ஒன்று பண்ணுவோம் இந்த இடத்துல, என்னன்னா ஒரு ப்ராசஸ் டிலே ஆகுது இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்க கேஸ் அப்படின்னா நமக்கு ஸ்பீட் டிஸ்போசல் கான்செப்டும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஏன் வரல இந்த கேஸ், ஏங்க முடிய மாட்டேங்குது, அப்போ விட்னஸ் வரலையா, சீக்கிரம் விட்னஸை கொண்டு வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. ஏன் விட்னஸ் வர மாட்டேங்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் இந்த இடத்துல கொடுங்க, கொடுத்து அவங்களை ஏற்றி அவங்களை சாட்சி சொல்ல வைங்க, சாட்சி சொன்ன பிறகும் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே ஒரு தீவிர டர்ன் எடுக்கும் இந்த இடத்துல. இந்த குறிப்பிட்ட உத்தரவுக்கு எதிராக அவங்க தரப்புல இருந்து நீதிமன்றம் தான் அணுக முடியுமா? அதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. இது வந்துட்டு காவல்துறை தரப்புல போடுறது வேலிட் ரீசன் வந்து வேலிடா இருக்கும். ஏன்னா இது இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது, அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எஸ் தே கேன் அப்ரோச் கோர்ட் இந்த இடத்துல. ஒரு காரணமே இல்லாம எங்களை வந்து போலீஸ் ஹராஸ் பண்றாங்க, நமக்கு நாட் டு ஹராஸ் பெட்டிஷனும் ஒன்று இந்த இடத்துல இருக்கு. ஒரு காரணமே இல்லாம வந்து எங்களுக்கு சும்மா ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. திஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆர் சம். இது ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு தெரிஞ்சுறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் போறதுன்றது வேற. நாட் டு ஹராஸ் அப்படிங்கிறது வந்து என் மேல எந்த தப்பும் இல்லைங்க, பட் எங்களை தேவையில்லாம காவல்துறையினர் திரும்ப ஹராஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துக்குன்றது வேற கேட்டகரி. ஓகே, இது வந்து அவங்க வந்து நீதிமன்றத்துல போய் இந்த ரீசன் கொடுத்ததே வந்து, ஏன்னா இங்க காவல்துறை தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்படுது, ஆல்ரெடி நாங்க சம்மன் அனுப்பணும், சம்மனுக்கான விளக்கங்கள் ப்ராப்பரா இல்லாததுனாலதான் இந்த ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் காவல்துறை தரப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னாலுமே அகைன் காவல்துறை அங்கேயும் போய் இதெல்லாம் கம்பைல் பண்ணி தான் ஒரு ரிப்போர்ட் அங்க சப்மிட். சம்மனுக்கான விளக்கம்ன்றது காவல்துறை எதிர்பார்க்கிற விளக்கம் கிடைக்கலன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? விச் மீன்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 விஷயத்துல நீங்க சாட்சியங்களை கலைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தானே கேட்டு சம்மனை கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க தரப்பு, அதாவது ராக்கெட் ராஜா தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த ஒரு விஷயம் தான். இல்ல அப்படின்னு அவங்க கொடுத்தது இன்னும் நமக்கு வெளில வரல, என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த ரிப்ளையா இல்ல. இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க, அந்த விளக்கம் உங்களுக்கு வந்து சர்டிபிகேஷன் இல்ல, காவல்துறை தரப்புல அத சொல்றாங்க, விளக்கங்கள் ஏற்புடையதாக இல்லை, அதுதானே சொல்றாங்க இந்த இடத்துல. அதை இவங்க முடிவு பண்ணலாமா அந்த மாதிரி காவல்துறை? அவங்க இப்ப ரீசன் கேக்குறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டேட் பண்ற ஒரு ரீசனுக்கும் இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வித் ப்ராப்பர் ரீசன், அந்த ரீசன் ஹஸ் டு அட்டாச் வித் தி இது ப்ரொசீடிங்ஸ். ஓகே, அதுதான் விஷயம் இங்க. ஓகே, இப்போ இவங்க கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வரீங்க சாட்சியங்களை கலைக்கிற வேலையில ஈடுபட்டிருக்கீங்க, இங்க இது நடந்திருக்கு அப்படின்னும் போது அவங்க இல்லைன்னு சொல்லும் போது they has to give a proof for that.
அப்ப அது ஏற்புடையதாக இல்லைன்னும் போதுதான் இந்த நடவடிக்கை இங்க மேற்கொள்ளப்பட்டு. தொடர்ந்து பேசலாம் மேடம். நன்றி, வணக்கம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.